ஏறக்குறைய 97 வருஷமா தொடர்ச்சியா சென்னையில ஒரு பெரிய உணவு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 15ல இருந்து ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் இந்த உணவு திருவிழா நடக்குது. சென்னை சங்கீத சபா கேண்டீன் பத்தி தாங்க நான் சொல்றேன். இந்த வருஷம் டிசம்பர் சங்கீத சீசன் ஆரம்பிக்க போகுது. கூடவே சாப்பாட்டு கச்சேரியும் தான். சென்னையில் கர்நாடக இசை கச்சேரி நடத்துகிற சபாக்களோட எண்ணிக்கை 20க்கும் மேலே இருக்கும். ஆனால் அதில் 6 சபாக்களில் தான் சாப்பாட்டு கச்சேரி பிரமாதமாக இருக்கும். இதை நான் என்னோட அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். 2024 டிசம்பர் சங்கீத சீசனில் நான் எந்த சபாவுக்கு போனேன், என்ன சாப்பிட்டேன், சாப்பாடு எப்படி இருந்தது, யார் கேட்டர்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த விவரம் எல்லாமே இந்த வருஷம் சாப்பாட்டு கச்சேரிக்கு போகிற உங்களுக்கு உதவியாக இருக்கும். சபா கேண்டீன் சாப்பாடு எல்லாமே அன்லிமிட்டெடு தான். நீங்கள் தான் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை கூச்சப்படாமல் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடணும். மயிலாப்பூர் பீமசேன கார்டன் தெருவில் இருக்கு வித்யாபாரதி கல்யாண மண்டபம். இங்கே இசை கச்சேரி நடத்துறது ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபா. இங்கே தான் அறுசுவை அரசு சாப்பாட்டு கச்சேரி நடக்குது. தங்க தட்டில் இலை போட்டு கல்யாண சாப்பாடு கொடுத்தாங்க. 2024 வருஷம் ஒரு சாப்பாடு 600 ரூபாய். இந்த வருஷம் நிச்சயமா விலை கொஞ்சம் இதை விட அதிகமாக தான் இருக்கும். மொத்தமாக 25 ஐட்டம் கொடுத்தாங்க. சாப்பாட்டு மெனுவில் என்னவெல்லாம் இருந்ததுன்னு விஷுவலா பாருங்க. அறுசுவை அரசு கல்யாண சாப்பாடு சூப்பரா இருந்தது. அடுத்ததா தியாகராய நகர்ல இருக்கிற வாணி மஹால். இங்க சாப்பாட்டு கச்சேரி நடத்துறது சத்வா கேட்ரிங். இங்க பூண்டு வெங்காயம் இல்லாத சாத்வீகமான சாப்பாட்டை சத்வா கேட்ரிங் கொடுக்குறாங்க. வாணி மஹாலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட தலவாழையில சாப்பாடு தான். மொத்தம் 20 ஐட்டம், விலை 330 ரூபாய். இது 2024 வருஷத்துக்கான விலை. இந்த வருஷம் கொஞ்சம் கூட குறைய தான் இருக்கும். சத்வா கேட்டரிங்கோட இலை சாப்பாடு கல்யாணம் வீட்டு சாப்பாட்டை விட ரொம்பவே நல்லா இருந்தது. மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல ஆதம்பாக்கம் ஏபிசி கேட்டரர்ஸ் நடத்துகிற சாப்பாட்டு கச்சேரி. தஞ்சாவூர் ஸ்டைல் தலைவாழை இலை சாப்பாடு. மொத்தம் 23 ஐட்டம். 2024 வருஷம் ஒரு சாப்பாடு 550 ரூபாய். இந்த வருஷம் போய் பார்த்தா தான் தெரியும் என்ன ரேட்டுன்னு. செம்மையான கல்யாண விருந்து சாப்பாடு இது. மவுண்ட்பேட்டன் மணியா ஸ்ரீனிவாசன் நடத்துகிற மார்கழி மகோத்சவ் ஃபுட் கச்சேரியில் என்ன கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். மொத்தம் 19 ஐட்டம். சங்கீத சபா இல்லாம தனியா ஒரு கல்யாண மண்டபத்துல தனியாவர்தனம் மாதிரி சாப்பாட்டு கச்சேரி நடத்துற தைரியசாலி இவர். தடபுடலான தலவாழை இலை சாப்பாடு. ஒரு இலை சாப்பாடு 650 ரூபாய். இது 2024 வருஷத்துக்கான விலை. மியூசிக் அகாடமியில போரு சாஸ்தா கேட்டரர்ஸ் நடத்துற சாப்பாட்டு கச்சேரி. இதுவும் தலவாழை இலை சாப்பாடு தான். ஒரு சாப்பாடு 550 ரூபாய். இது 2024 வருஷத்துக்கான விலை. இந்த வருஷம் விலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நிச்சயமா. மொத்தம் 22 ஐட்டம். மெனு நல்லா இருந்த அளவுக்கு சாப்பாடு டேஸ்டா இல்லை. மொத்தத்தில் மியூசிக் அகாடமி சாப்பாட்டு கச்சேரி பெருசா சோபிக்கலை. இது போன வருஷம் ரிவ்யூ தான். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு சொல்றேன். நாரதகான சபாவில் சாஸ்தாலயா கேட்டரிங் நடத்துகிற சாப்பாட்டு கச்சேரி. நான் சாப்பிட்டது மினி லஞ்ச், அப்புறம் ஒரு இளநீர் பாயசம். எல்லாமே சூப்பராக இருந்தது. மினி லஞ்ச் விலை 250 ரூபாய். இளநீர் பாயசம் 120 ரூபாய். இது 2024 வருஷத்துக்கான விலை. இந்த 2025-26 ஆண்டுக்கான மார்கழி சங்கீத சபா கேண்டீன் கச்சேரிகள்லாம் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது.
அதுக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி போன சீசன்ல, அதாவது 2024-25 மார்கழி சபா கேன்டீன் சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த கேட்டரர்ஸ் எல்லாருமே இந்த வருஷமும் சபா கேன்டீன் நடத்துவாங்க. அதனால இந்த வருஷம் எந்த சபா கேன்டீன் போலான்னு முடிவெடுக்க இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லா கேன்டீன் கச்சேரிக்கும் போய் என்ஜாய் பண்ணுங்க.